4.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஸ்பேஷியஸாக இந்த 4 BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லிவிங் ஹால் 21க்கு 20 அடியில் ஐசீலிங் ஸ்ட்ரக்சரோட பிரம்மாண்டமாக லிவிங் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று 20க்கு 16 அடியில் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் அட்டாச்சு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத் டப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனி ஒன்று, காமன் பால்கனி ஒன்று, அது போக சைடில் ஒரு பால்கனின்னு மொத்தம் இந்த வீட்டில் 3 பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க. இது 4 BHK வீடு. நம்ம வசதிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அட்டாச்சு பாத்ரூமோட 2 பெட்ரூம்ஸ் கொடுத்து வீட்டை ரொம்பவே நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1830 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 31 அடி அகலமாகவும் 59 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே 2 ஃப்ரண்ட் பால்கனிக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து அதில் டெக்ஸ்சர் ஒர்க்கோட டார்க் கலரில் பெயிண்டிங்கும் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட்ஸோட கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு லேசர் கட் டிசைனில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கவர்டு கார் பார்க்கிங். சைஸ் 20க்கு 16. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்து பில்லர்ஸை கிரனைட்டில் ஹைலைட் பண்ணி போர்ட்டிகோவை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு பார்க்கிங் பெருசாக இருக்குது. பார்க்கிங் அடுத்து 6க்கு 13 அடியில் சிட் அவுட் ஏரியா. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4.25 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான டீக்குட்டில் கிராண்டாக செஞ்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21க்கு 20. வீடு முழுக்க தரைக்கு பெரிய சைஸான 6க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. லிவிங் ஸ்பேஸுக்கு டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய சாண்ட்ரி லைட் மாட்டியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ஜன்னல்களை உட்லேயே செஞ்சுருக்காங்க. சவுத் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அதையே ஹிடன் டோராகவும் பிளான் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணால் படிக்கட்டு கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் யூபிஎஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து 8க்கு 6 அடி சைஸ்லையும் உள்ள இந்த சவுத் ஈஸ்டில் வந்து 16க்கு 10 அடி சைஸ்லன்னு கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸை எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்பில் பெரிய டேபிள் டாப் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக கிச்சனில் 4 பக்க வால்ஸுக்கு பூராமே ரூஃப் லெவல் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே கிரானைட்டில் நிறைய வால்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10.
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் சைஸ் 7x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லிவிங் ஏரியாவுக்கு ஐசீலிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறது. வீடு பார்க்க நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட் ரயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். சைஸ் 4x4. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. பால்கனி சைஸ் 10x3. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x6. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 20x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 16x5. இந்த பாத்ரூமில் ஸ்பெஷல் என்னன்னா கார்னரில் ஒரு பெரிய பாத் டப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் 16 அடியில் நல்ல நீளமாக பெருசாக இருக்குது. அடுத்து பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இது சைட் பால்கனி. சைஸ்
20க்கு 6. அடுத்து சின்ன பேசேஜ் வழியாக ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 12க்கு 12. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,15,00,000. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.